வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டாஞ்சேரியில் துப்பாக்கிச் சூட்டு பின்னணி வெளியாகிய சூத்திரதாரிகளின் புகைப்படங்கள். யாழில் போதைப் பொருட்களுடன் 17 வயது சிறுவன் உட்பட 23 பேர் கைது. பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல், ரணிலை மீண்டும் கைது செய்ய நடவடிக்கை. வாகன இறக்குமதியால் இலங்கைக்கு நெருக்கடி, அரசுக்கு எதிராக வலுக்கும் கண்டனம். எல்லை தாண்டிய மீன்பிடி, 14 இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது. தொடர்பென விரிவான செய்திகள். கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் சூத்திரதாரிகளின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகை காரணமாக குறித்த படுகொலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சூத்திரதாரிகளின் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. மேலும் துப்பாக்கிதாரிக்கு வெறும் 18 வயது என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொட்டாஞ்சேரி 16வது பாதையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக இதுவரை 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருட்களுடன் ஒரே நாளில் 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 17 வயது சிறுவன் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர். யாழ் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் போது யாழ் நகரை அண்டிய பகுதிகளில் 10 பேர் ஐஸ் போதைப் பொருளுடனும் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 9 பேர் போதை மாத்திரைகளுடனும் 4 பேர் ஹெரோயின் போதைப் பொருளுடனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ராஜகிரிய பகுதியில் விவசாய அமைச்சுக்கான பல மாடி கட்டடத்தை வாடகைக்கு பெற்றுக் கொள்வதில் நடந்த நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணையில் ரணில் கைது செய்யப்படலாம் என தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மூத்த திரைப்பட நடிகை சபீதா பெரேராவின் கணவருக்கு சொந்தமான இந்த கட்டடம் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது விவசாய அமைச்சுக்கு வாடகைக்கு எடுக்கப்பட்டது. இதற்காக மாத வாடகை 21 மில்லியன் ரூபாய் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் எதிர்காலத்தில் அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் ரணில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிதி மோசடி தொடர்பில் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவருக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆடம்பர வாகன இறக்குமதிக்கு அந்நிய செலாவணியை அரசாங்கம் வீணடிப்பதாக முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகொட குற்றம் சாட்டியுள்ளார். வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை நீக்குவது நாட்டின் பொருளாதாரத்தை மிக மோசமான நெருக்கடியில் தள்ளும் என்ற எச்சரிக்கைகளை அரசு செவிசாய்க்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது புபுது ஜெயகொட மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஏற்றுமதி வருமானம் 7.3% அதிகரித்த போதிலும் இறக்குமதி செலவுகள் 12.2%, அதையும் விட அதிகமாக உயர்ந்துள்ளதால் நாட்டின் வர்த்தக சமநிலையில் பாதகமான விளைவு ஏற்பட்டுள்ளதுடன் வர்த்தக பற்றாக்குறை $1.2 பில்லியன் அதிகரித்துள்ளது. ஆடை தொழில் மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சிரமப்பட்டு கடந்த ஆண்டை விட மேலதிகமாக $700 மில்லியன் ஈட்டித் தந்துள்ளனர். ஆனால் அந்த தொகையை போன்று சுமார் 2 மடங்கு ஆடம்பர வாகனங்களை இறக்குமதி செய்ய செலவிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள 4 மாதங்களில் $953 மில்லியன் ஈட்டுவது சாத்தியமற்றது என்றும் இதுவே நாட்டின் அடிப்படை நெருக்கடியாகும். இதனிடையே கொத்தலாவ தனியார் பல்கலைக்கழகத்திற்காக அரசு நிதியிலிருந்து $700 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. கல்விக்காக உலகில் மிக குறைவாக செலவு செய்யும் 3 நாடுகளில் இலங்கையும் உள்ளது. இது பாரிய சமூக விளைவுகளை ஏற்படுத்தும் என்றார். எல்லை தாண்டி வந்து சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய கடற்றொழிலாளர்கள் யாழ் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் பருத்தித்துறை கடற்பரப்பில் வைத்து நேற்றைய தினம் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட ஒரு படகையும் அதிலிருந்து 14 கடற்றொழிலாளர்களையும் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். கைதான கடற்றொழிலாளர்கள் கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.